போல கூலி படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர் இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் வீடியோஸ் வெளிவந்தாலும் ஸோ உண்மையான ப்ரொமோஷனை தலைவர் மைக்க பிடிச்சி பேசுறது தான். அதுதான் நம்மளுடைய ஆடியோ லான்ச். அந்த ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தமிழ் ஆடியன்ஸுக்கு. படம் இந்த ஒரு படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ். அந்த வகையில் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று நடைபெறும்ல, அந்த ஒரு ஈவெண்ட் எப்போ நடைபெற போகுது அப்படிங்கிறத பற்றியும், அதே மணிக்கு நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் ஆடி கொடுத்த மோனிகா அப்படிங்கிற இந்த கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் எப்போ வரப்போகுது, ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா 4 சேனல் அமைச்சு அதில் சூரியனை கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஒரு சேனல் வாட்ஸ்அப் குரூப் காமிச்சிக்கோ, எனக்காக ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட். இந்த ஒரு தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 3 நடைபெற போதுங்கிறாங்க. தலைவர் சத்தியமாக வரமாட்டார். பட் ஆனால் இது தெலுங்கு ஃபேன்ஸுக்கான ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். அது எப்பயுமே நடைபெறும் எல்லா தமிழ் படங்களுக்குமே. அந்த வகையில் இந்த ஒரு படம் நடக்க போகுது. இதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆடியோ லான்ச்சே ஆகஸ்ட் 3 தான் நடக்கும், இது இன்னும் டிலே ஆகும், ஆகஸ்ட் 10 கூட போக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பிளான் படி ஜூலை 27 தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் நடைபெறும். பட் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது, எங்கன்னே சொல்லியிருந்தேன்ல. ஏன்னா ஜூலை 26 நம்ம அனிருத் அவர்களுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஒரு ஈவெண்ட் அன்றைக்கி தான் முடிச்சிருப்பார். ஸோ முடிச்ச கையோடு இங்கே வர்றதுங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்படி அவரால் வர முடியல அப்படின்னா ஸோ ஈவெண்ட் அந்நேரம் ட்ராப் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 3 பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி கிளியர் அப்டேட் கிடைக்கும் போது நம்ம வந்து சொல்லலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மணிக்கு மோனிகா பாடல் அப்படிங்க அதுலேருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மணிக்கு இன்றைக்கி இப்போ வெளியிட்டிருந்தாங்க. மேலே கேட்கும் போது நல்லா இருக்குது. ஸோ இதுவும் காவால் அணக்க ஹிட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு 1000 கோடி காத்திருக்குது. ஏற்கனவே சிக்குடு வைப் என்ன தான் நல்லா இருந்தாலும் வேர்ல்டு வைடாக ட்ரெண்டிங்காகவே போனாலும் அந்த ஒரு வைப்பு ஜெயிலர் வைப்பு இல்லை. ஸோ அதை அனிருத் வந்து இந்த ஒரு பாடலில் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு குறிக்கோள். உங்களுக்கு என்ன தோணுது அந்த ஒரு பாடலில் கேட்கும்போதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.